தமிழ்நாட்டை விடுதலை சிறுத்தையும் நாம் தமிழர் கட்சியும் மதிமுக என்பது ஏற்கனவே அது திமுக ஐக்கியமாகிடுச்சு. நீ திருச்சியில் வந்து ஒரே ஒரு எம்பி தொகுதியில் எனக்கு பம்பரங்குடு பம்பரம்னா கேப்டன் தான் போய் கேட்கணும், பம்பரம் கொடுன்னு சொல்லிட்டான். என்ன பண்ண அப்படின்னு சொல்லுங்க. ஆகவே அங்கே அதாவது இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் எந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் சில கட்சிகள் வந்து பிஜேபிக்கு நெருக்கடி கொடுக்கணும், இதன் மூலமாக வாக்குகளை பெற வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்லையும் திமுக நிற்கிற வேட்பாளர்கள் எல்லா தொகுதியிலையும் கோஷ்டி பூசல் உச்சத்தில் இருக்குது. இன்னைக்கு மதிமுக நிற்கிற வேட்பாளர் துரை வைகோவே அங்கே திமுக அமைச்சர்களே எப்படிப்பா இங்கே நம்ம இவருக்கு ஓட்டு கேட்க முடியும், நாளைக்கு ஓட்டு கேட்க வச்சுட்டு இவரை ஜெயிக்க வச்சப்போனா நாளைக்கு நமக்கு ஒன்றும் வேல்யூ இல்லாமல் போயிருந்தோம் நிலைப்பாடு. ஸோ அந்த மாதிரி நிலைப்பாடு சார் வந்து. ஆகவே தேர்தல் ஆணையத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. தேர்தல் ஆணையம் சட்டத்திட்டத்துக்கு உட்பட தான் நடக்கின்றது. தேர்தல் ஆணையத்தை பாஜக ரிமோட் செய்து இதனை டிவியா உட்காந்து ரிமோட் கொண்டுள்ள படத்தை பார்க்கறது. ஆகவே தேர்தல் ஆணையம் தனிச்சேர்த்து முடியாது. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. எல்லாரும் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நோக்கி